இடைவேளைக்கு முன்னால் பிரியா சொன்ன புதிய செய்திகளுக்கு பிறகு அதை தாண்டி இன்றைய நாளிதழ்களில் வேறு சில செய்திகளும் இருக்குது. தலித் மக்களுக்கு நாங்கள் எதிரானவர்கள் அல்ல அப்படின்னு அன்புமணி ராமதாஸ் ஒரு நூல் வெளியீட்டு விழாவில் பேசுகிறாரு. மக்கள் நம்பிக்கை பெற்ற கூட்டணியை காங்கிரஸ் தலைமையில் நாங்கள் அமைப்போம்னு ஜி.கே. வாசன் சொல்கிறாரு. ராஜபக்சேயை மியான்மரில் பிரதமர் சந்திக்கிறது தமிழர்களை புறக்கணிக்கும் செயல் அப்படின்னு திமுக தலைவர் கருணாநிதி சொல்கிறாரு. சீமாந்தராவுக்கு கொடுத்த மாதிரி ஒரு சிறப்பு அந்தஸ்தை பீகாருக்கும் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி ஐக்கிய ஜனதாதளம் பந்த் நடத்துது. இந்த செய்திகளோடு சேர்த்து நளினி உட்பட 4 பேரை விடுதலை செய்யும் விவகாரத்தில் சட்டப்படி முறையாக தமிழக அரசு அணுகவில்லை அப்படின்னு கருணாநிதி குற்றச்சாட்டை முன்வைக்கிறார். இதற்கு ஆதாரமாக உச்சநீதிமன்ற நீதிபதிகள் தெரிவித்த கருத்துக்களை அவர் கோட் பண்ணுறாரு. தமிழக அரசு சட்டப்படி முறையாக அணுகவில்லை இந்த பிரச்சனையை அப்படிங்கிற கருத்தை நீங்கள் ஏற்றுக்கிறீங்களா? அதாவது இந்த 4 பேருக்கு விடுதலை கொடுக்கணுமா இல்லையா அப்படிங்கிறது அது ஒரு பக்கம் வைங்க. ஆனால் இந்த சட்டப்படி செய்யலைன்னு சொல்கிறக்கூடிய இவர் சட்டப்படி நடந்திருக்கிறாங்களா அப்படின்னு பார்க்கணும். அதாவது இந்திய இதில் விடுதலை செய்வதற்கு சட்டப்படி அப்படிங்கிற சில ப்ரொவிஷன் வச்சுருக்கிறாங்க. தார்மீக அடிப்படையில் எல்லாமே சட்டத்தை பார்க்க முடியாது. அதனால தான் நம்ம கான்ஸ்டிடியூஷனில் குடியரசுத் தலைவருக்குன்னு சில ஸ்பேஸ் கொடுத்துருக்குறாங்க. ஆனால் இப்போ என்ன பண்ணனா இது இப்படி சொல்லலாம், அரசியல் படி அப்படி தான் என்ன செய்கிறாங்க, 2 பேரும் அணுகிறாங்களே தவிர உண்மையிலேயே அதை தார்மீக அடிப்படையிலோ சட்ட அடிப்படையிலோ பார்க்கல. அப்படி தான் பொதுமக்களுடைய கருத்தாக இருக்குது. நீங்கள் குற்றவாளிகள் முறைப்படி கோரிக்கை வைக்கணும், அந்த கோரிக்கையின் மேலே தான் மாநில அரசு நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்னு சொல்கிறது எவ்வளோ தூரம் சரியானது? இல்லை, இதில் ரொம்ப அவசரமாக எடுக்கப்பட்ட ஒரு முடிவு என்பதைத்தான் அந்த மத்திய அரசிற்கு கெடு வைத்து அறிவிப்பு இன்றைக்கு மாநில அரசு அறிவித்திருக்கிறதுன்னு நான் கருதுகிறேன். ஏன்னா நம்ம பொதுவாகவே என்ன சொல்கிறோன்னா, மனித உரிமைகளை பற்றி பேசுகிற பொழுது யார் கொன்றார்களோ அந்த கொலையாளிகளுக்கு மனித உரிமை பற்றி மிகப்பெரிய குரலை எழுப்புகிறோம். அதே சமயம் இவர்களால் கொல்லப்பட்ட அந்த 17 பேர் இருக்காங்க வேணும், பிரதம மந்திரி உட்பட சொல்கிறேன், அந்த 17 பேருடைய மனித உரிமை என்ன ஆகுது அப்படிங்கிறது ஒரு அடிப்படையான கேள்வியை வச்சு தான் இந்த விஷயத்தை பேச முடியும் நான் நினைக்கிறேன். உண்மையில் அன்றைக்கு உச்சநீதிமன்றம் சொல்லியிருக்கிற தீர்ப்பின் அடிப்படையில் பார்க்க போனால் நம்முடைய மாநில அரசுக்கு சில கடமைகள் இருக்கின்றன. யாரை விசாரிக்கணும், எப்படி அந்த கோரிக்கையை பிரசன்ட் பண்ணுவது, அந்த விஷயங்களே இல்லாமல் ரொம்ப அவசர கதியிலே இந்த விடுதலை அறிவிக்கப்பட்டதோ அப்படிங்கிற ஒரு ஐயம் வந்ததனால்தான் இன்றைக்கு உச்சநீதிமன்றம் அதை வெளிப்படுத்தி இருக்கிறது. என்னென்ன கட்டங்களில் வந்தாகணும் அப்படின்னு சொல்லியிருக்கு. சட்டப்படி காந்தி பிறந்த நாளைக்கோ அண்ணா பிறந்த நாளைக்கோ தண்டனை குறைப்பு மூலமாக விடுதலை செய்கிறாங்கல்ல, அதுக்கெல்லாம் கைதிகளிடமிருந்து மனு பெற்றா முடிவெடுக்குது அரசு. இல்லை, அது வேற இது வேற. நாட்டினுடைய மனசாட்சியை உலுக்குகிற அதிர்ச்சி தரத்தக்க படுகொலை இந்த சம்பவம். அதையும் சாதாரண கைதிகளுடைய நிலையும் ரெண்டையும் ஒன்றுபடுத்தி பார்க்க முடியாது. நீங்கள் அந்த கிராவிட்டி ஆஃப் அஃபென்ஸ்ன்னு சொல்லி நம்முடைய சட்ட வல்லுநர்கள் சொல்கிற அந்த விஷயத்தை நீங்கள் எடுத்தீங்கன்னா அதை பொறுத்து தான் எந்த தீர்ப்பும் அமைய முடியும், எந்த விதமான நடவடிக்கையும் மேற்கொள்ள முடியும். பாதிக்கப்பட்ட, அதாவது ராஜீவ்காந்தியோடு கொலை செய்யப்பட்ட குடும்பத்தினருடைய உரிமைகளையும் பார்க்கணும் அப்படின்னு சொல்லி சாந்தகுமாரி சொல்கிறாங்க. இது அவங்க என்ன தண்டனை கொடுக்கணும்னு சொல்கிறாங்களோ அந்த தண்டனை தான் கொடுக்கணுங்கிற மாதிரியான வேறொரு நீதிக்குள்ளே சேர்ற மாதிரி இருக்குது. இல்லை, இது என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பிரச்சனை வருகின்ற பொழுது யார் பாதிப்புக்குள்ளாகிறாங்களோ அவங்க ஒரு டோனில் பேசுகிறதும், யார் அதுக்கு எதிர்த்து இருக்கிறாங்களோ அவங்க ஒரு டோனில் பேசுகிறதும் அப்படின்னு பார்க்குறோம். ஆனால் இதே சட்டங்கள், இதே நியாய நீதிகள் எல்லா வழக்குகளிலும் பின்பற்றப்படுவதில்லை. நீங்கள் கூட சொன்னீங்க அந்த அண்ணா பிறந்த நாளைக்கெல்லாம் விடுவிக்கிறாங்கன்னு சொல்லிட்டு. அந்த மாதிரி நாட்களில் எத்தனை முஸ்லீம் கைதிகள் விடுவித்திருக்கிறாங்க அப்படின்னு ஏதாவது ஒரு டேட்டா கொடுக்க முடியுமா அப்படின்னா இல்லை. அப்போ இவங்க எப்படி அதை யூஸ் பண்ணிக்கிறாங்கன்னா, சட்டத்தில் உள்ள ஓட்டைகளை பயன்படுத்தி தங்களுக்கு விருப்பமானவர்கள், தங்களுக்கு நெருக்கமானவர்கள் அல்லது தங்களுக்கு யார் மூலமாக ஆதாயம் கிடைக்குமோ அப்படிப்பட்டவர்களை தான் விடுதலை செய்கிறாங்க. ஒன்று, இந்த வழக்கில் ஆரம்பத்திலேருந்து நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம், அந்த அரசியல் அஜெண்டா அடிப்படையில் தான் இதை அணுகிறாங்களே தவிர உண்மையிலேயே இவங்க மேலேயும் சட்டத்தின் மேலேயும் ஒரு பெரிய மதிப்பு இருக்கிற மாதிரி தெரியல. அந்த பாதிக்கப்பட்டவங்க மீது ஒரு பெரிய இறக்கம் இருக்கிற மாதிரி தான் தெரியல. அவங்களோட அணுகுமுறை அப்படி தான் நம்மளால் விளங்கி கொள்ள முடிகிறது. நம்ம தொடர்ந்து பேசலாம் ஒரு இடைவேளைக்கு பிறகு.